தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காவேரியில் தண்ணி வரப்போகுதுங்க. கர்நாடகாவுக்கு எதிராக எந்த போராட்டமும் நடத்த வேண்டாம். ஏன் முதலமைச்சர் விஜய் கூட கர்நாடகாவுக்கு போக வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம், தண்ணி வரப்போகுது. ஏன்னா கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் சொல்லியிருக்காரு, அணைகள் எல்லாம் நிரம்பி வருது, இயற்கை வளங்கள் எந்த ஒருவருக்கும் தனிப்பட்ட முறையில் சொந்தமில்லை, தண்ணீர் திறந்து விடப்படுகிறது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த பந்து அது இதுன்னு செய்கிறதையெல்லாம் தயவு செய்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறார். தண்ணீர் திறந்து விடுவோம் அப்படிங்கிற அளவுக்குமே பேசிட்டார். ஆனால் நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. நமக்கு போராடுறோம் தண்ணீர் கேட்டு, அவங்க இப்போ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கன்னு கூட வச்சுக்குவோம். இல்லை வெள்ளப்பெருக்கு பயங்கரமாக இருக்குது, அவர் டி.கே. சிவக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, அணை ரொம்ப நிரம்பி வடியுதுன்னா அணைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவாது திறந்து விடணும்னு சொல்கிறத பார்த்தா திறந்து விட போகிறது உண்மையாயிடுச்சு. திறந்து விட போகிறாங்கங்கிறது சரி, ஆனால் திறந்து விட்டால் இங்கே சேமித்து வைக்க அணை இருக்குதா? என்னைக்காவது நம்ம அதை பற்றி பேசுகிறோமா? எந்த அரசாவது அது குறித்து கவலைப்படுதா? இங்கேருந்து முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு, அவர் அங்கேருந்து இல்லை இல்லை சூழல் சரியில்லை நீ வர வேணாங்கிறாரு. இதுவல்ல தீர்வு. இப்போ அவங்க தண்ணி கம்மியாக இருக்குது, நாங்கள் தர முடியாது, 177 டிஎம்சியை உச்சநீதிமன்றம் திறக்க விட சொல்லியும் திறக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெள்ளப்பெருக்கு வருது அப்படின்னா அவங்களே தன்னிச்சையாக திறந்து தான் ஆகணும். ஏன் 2023 400 டிஎம்சிக்கு மேலே தண்ணியை இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு சூழல் வரும்போது இங்கே தேக்கி வைக்கிறதுக்கு அணை இருக்குதா? நல்லா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இங்கே எத்தனை கிலோமீட்டர் அங்கே போகுது தண்ணி, இங்கே எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு பாருங்கள். இங்கே 320 கிலோமீட்டர் கர்நாடகாவில் பாயுது, காவேரி பாயுது. ஆனால் அதே இது 416 கிலோமீட்டர் உங்களுக்கு தமிழ்நாட்டில் தண்ணி பாயுது. இப்போ இதில் 320 பெருசா 416 பெருசா? அப்படின்னா 416 கிலோமீட்டர் நீளம் கடக்கக்கூடிய இந்த காவிரி படுகையில் இந்த நதி எத்தனை அணைகளை கொண்டிருக்குன்னா மேட்டூர் அணை ஒன்னதான். அதுவும் எவ்வளவு? 93.47 டிஎம்சி. அவ்வளோதான் அதில் தண்ணி இருக்கு. இவ்வளோதான் பிடிக்க முடியும், நீர் தேக்கம் பண்ண முடியும். ஆனால் 4 அணைகளை கொண்டிருக்கு. எவ்வளவு? 320 கிலோமீட்டருக்குள்ள 4 அணைகளை கர்நாடகா கொண்டிருக்கு. அப்படின்னா ஹேமாவதியில் மட்டும் 37.1 டிஎம்சி, கேஆர்எஸ் அணையில் மட்டும் 49.45 டிஎம்சி, ஹரணங்கி அப்படிங்கிற அந்த அணையில் மட்டும் 8.5, கபினி அணையில் 19.52 டிஎம்சி, மொத்தம் 114.57 டிஎம்சியை கர்நாடகா கொண்டிருக்கு. ஆனால் 416 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய காவிரி நீர் செல்லக்கூடிய இந்த ஆற்றுல ஒரே ஒரு அணை தான். இப்போ பாருங்க, கர்நாடகா 114.57 டிஎம்சியை தேக்க வைக்கக்கூடிய அணையை வச்சிருக்குது. தமிழ்நாடு 93.47 தான் வச்சிருக்குதுன்னா இதுல எந்த அரசு சரியான அரசு? இவர்கள் காவிரியை வைத்து அரசியல் செய்கிறார்களே தவிர காவிரியிலிருந்து வரக்கூடிய நீரை தேக்கி வைப்பதற்கான அணை கட்டுவதை பற்றி யாராவது பேசுறாங்களா? இப்ப மேகதாதுல 67 டிஎம்சி கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய மொத்த கொள்ளளவு எவ்வளவு தெரியுமா? 181.57. அவங்க 4 அணை இருந்தும் கூடுதலா இன்னொரு அணையை கட்ட போறாங்க 320 கிலோமீட்டருக்கு. ஆனால் 416 கிலோமீட்டர் கொண்ட தமிழ்நாடு ஒத்த அணையை வச்சுக்கிட்டு இன்னொரு அணை கட்டுவதற்கு இதுவரைக்கும் முதற்கட்ட ஆய்வு கூட, முதற்கட்ட திட்டம் கூட, முதற்கட்ட ஆசை கூட இன்னும் படலை. கர்நாடகாவில் 14 லட்சம் ஏக்கர் விவசாயம் பாசனம். இங்கிட்ட எவ்வளவு? தமிழ்நாட்டில் 29 லட்சம் ஏக்கர். அப்ப யார் அக்கறை செலுத்தி இருக்கணும்? யார் அதிக அணைய பெற்றிருக்கணும், கட்டியிருக்கணும்? யார் அதிக டிஎம்சியை தேக்கி வைக்கக்கூடிய அணைகளை செஞ்சிருக்கணும்? தமிழ்நாடு செய்யலையே. இன்னைக்கு கர்நாடகா தரலங்க. ஆமாங்க, அவங்க நம்மளை வஞ்சிக்கிறாங்க, தமிழர்களை வஞ்சிக்கிறாங்க, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க. ஆனால் மழை பெய்தால் வெள்ளம் வருமானால் அவன் திறந்து விட்டு தான் ஆகணும், திறந்து விடுவான். நீ தேக்கி வைக்க உங்ககிட்ட அணை இருக்குதாங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இப்ப பாருங்க, டி.கே. சிவக்குமார் கூட சொல்றாரு, நான் திறந்து விடுறேன், இயற்கை வளங்கள் எந்த ஒரு தனிப்பட்டவங்களுக்கு சொந்தம் இல்லாத அனைவருக்கும் பொதுவானது, எல்லா அணைகளும் நிரம்பி வருது, வெள்ளத்தினால அணைகள் பாதிப்படைஞ்சிடக்கூடாது, நாங்க திறந்து விடுறோம்னு சொல்றாரு. யாரு?
கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சொல்றாரு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழ்நாட்டினுடைய தலைவர் மாணிக் தாக்கூர் என்ன தெரியுமா சொல்றாரு? இருக்கிற தண்ணியை வச்சு மேலாண்மை செய்ய தமிழ்நாடு பழகிக்கணும். கர்நாடகட்ட போய் தண்ணீர் கோருவதை தமிழ்நாடு காங்கிரஸ் ஏற்கல. எப்படி ஆளை நீ அரசியல்ல வச்சிருக்க பாரு, எப்படிப்பட்ட தலைவர்களை நீ அரசியல்ல வச்சிருக்கிற பாரு. அப்ப எங்க தெளிவு வரணும்? கர்நாடகாவுக்கு நமக்கு இருக்கிற முட்டல்லையா? இல்ல, தமிழ்நாட்டு அரசியல்ல முதல்ல நீ தெளிவு பெறு. ஏன் அணை கட்டவில்லை இது வரைக்கும்? 29 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கு விவசாயிகளுக்கு. இதுவரைக்கும் அதற்கு ஏதாவது மெனக்கட்டு இருக்கீங்களா? வரக்கூடிய தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு. அங்க பாருங்க, 5வது அணைக்கு அவன் அச்சாரம் போடுறான். நீங்க என்ன ஒரு அணையை கூட வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப நீங்க எதற்காக போராடணும்? இந்த மக்கள் சிந்திக்கணும் நல்லா. யார் நமக்கு வேணும், யார் நமக்கு வேணாம், நம்ம எதை நோக்கி போறோம், இந்த அரசியல்வாதிகள் நம்ம எதை நோக்கி கொண்டு செல்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்கணும். மழை வெள்ளம் இதற்குரிய கொள்ளளவுக்கு அணை இருக்குதா? 29 லட்சம் ஏக்கர் விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்கான தண்ணியை விடுங்க. அந்த விவசாயிகளுக்கு தண்ணீரே இருந்தாலும் அந்த விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு இவர்கள் ஏதாவது வழிமுறை செய்து வைத்திருக்கிறார்களா? நாங்கள் வந்தால் விவசாயிகள் கடனை அடைப்போம், நாங்கள் வந்தால் விவசாயிகள் கடனை முற்றிலுமாக அடைப்போம். ஏன் விவசாயியை கடை வாங்குற அளவுக்கு கொண்டு போற? எதற்காக கடை வாங்குற அளவுக்கு விவசாயியை கொண்டு போற? அப்ப சிந்தனை மக்களுக்கு எங்கே பிறக்கணும்? உங்கள் கருத்துக்களை சமர்க்களம் எதிர்நோக்குகிறது. சமர்க்களத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.